பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தெய்வீக நம்பிக்கை கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் இருகரங்கூப்பி வணங்குகிறேன். இந்து மதத்தின் மீது பக்தியும் ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்து பாரத சனாதன தர்மம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையோடு வேண்டுகிறேன். தங்கள் நண்பர்களுக்கும் இதை குறிப்பிடுங்கள். இக்காணொலியில் கார்த்திகை தீபம் பற்றி எனக்கு தெரிந்த அளவில் விளக்குகிறேன். கார்த்திகை தீபம் கார்த்திகை மாத நவம்பர் டிசம்பர் பௌர்ணமி தினத்தன்று கிருத்திகை நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கையில் இந்துக்கள் கார்த்திகை தீபம் கொண்டாடுகிறார்கள். இந்த தினத்தில்தான் தென்னிந்தியாவில் அருணாசல மலை மீது புனித கார்த்திகை பெருந்தீபம் ஏற்றப்படுகிறது. ஒரு சமயம் சிவபெருமான் தென்னிந்தியாவில் உள்ள திருவண்ணாமலையில் மலையாய் வடிவெடுத்து நின்றார். தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டையிட்டு கொண்டிருந்த பிரம்மா விஷ்ணுவின் கர்வத்தை அவர் அடக்கியதும் இங்கேதான். ஒரு நாள் சிவபெருமான் தியானத்தில் இருந்தபொழுது பார்வதி அவரை விட்டுவிட்டு அருணாச்சல மலைக்கு சென்று விட்டாள். அங்கே அவள் தவம் இருந்தாள். கௌதம முனிவரின் அதிதியாக அவள் அங்கே இருந்தாள். இங்கே அம்மையார் தவம் செய்தபோதுதான் துர்க்கையினால் மகிஷாசுரன் கொல்லப்பட்டான். சிவனை அருணாசலேஸ்வரராக பார்வதி கண்டாள். சிவபெருமான் பார்வதியை தம்முடன் சேர்த்து கொண்டு அர்த்தாங்கியாக ஆக்கி கொண்டார். சிவனின் உடலில் பாதியில் பார்வதி இடம்பெற்றிருந்தாள். அருணாசலம் ஜோதிர்லிங்கம் அருணாசலம் அல்லது திருவண்ணாமலை ஐம்பூதங்களில் ஒன்றான அக்னிக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலை மீது அக்னி தோன்றுகையில் ஜனங்கள் அந்த பேரொளியை கண்டு வணங்குகின்றனர். அரோகரா அரோகரா என்று அவர்கள் திரும்ப திரும்ப மெய்மறந்து கூவுகின்றனர். தனது இருதயத்தில் என்றென்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் பேரொளியை எவன் தியானத்தின் மூலம் காண்கிறானோ அவன் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறான் என்பது இதன் தத்துவார்த்தமாகும். சிவபெருமான் அல்லது ஆத்மஸ்வரூபமே சுயம் ஜோதி, அவரே பரஞ்சோதி என்ற தத்துவத்தை அருணாசல ஜோதி உங்களுக்கு தெரிவிக்கிறது. கார்த்திகை தீபத்தன்று மாலை வேளையில் தென்னிந்தியாவில் ஜனங்கள் கோயில்களுக்கு முன்னால் சொக்கப்பனை கொளுத்துகிறார்கள். தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்திய பல அரக்கர்களின் தேர்களை சிவபெருமான் எரித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சொக்கப்பானை அந்த கதையை நமக்கு நினைவூட்டுகிறது. கார்த்திகை தீபத்தன்று மாலை வேளையில் ஜனங்கள் தங்கள் வீடுகளுக்கு முன் மண் அகல் விளக்குகளை வரிசை வரிசையாக ஏற்றி வைத்து இறைவனை வணங்குகின்றனர். பல்வேறு வான வேடிக்கைகளையும் அவர்கள் வெடித்து மகிழ்கின்றனர். ஆணவம், சுயநலம், மயக்கம் என்ற 3 மாசுகளையும் இல்லாதவர்களாக்குங்கள். உங்கள் மனதை தூய்மைப்படுத்துங்கள். சிவஞானம் அல்லது ஆத்ம ஞானம் என்னும் தீயில் மனம், புலன்கள், ஆசை ஆகியவற்றை பொசுக்குங்கள். முழு ஞானத்தை பெற்று மனம், புத்தி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல், தீ அனைத்தையும் ஒளிர்விக்கும் அந்த பரஞ்சோதியை தரிசனம் செய்யுங்கள். இதுதான் உண்மையான கார்த்திகை தீபம். பரஞ்சோதி உங்கள் அனைவரையும் ஒளிர்விக்கட்டும். சிவபெருமான் உங்களுக்கு மேலும் பிரகாசத்தை அருள்வாராக. இந்த பேரொளியில் நீங்கள் கலந்து அழிவில்லா இன்பம் அமரத்துவத்தை அடைவீர்களாக.